Good evening. Welcome to our reinforcement. என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது கேக்குது. இப்ப நேத்து என்ன பார்த்திருந்தோம்? நேத்து வந்துட்டு ஒரு செகண்ட். பார்த்து சொல்லுங்க மாஸ்டர். நேத்து வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இல்ல ஆமா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஃப்ரேம், கிளாஸ், அதுக்கப்புறம் ஸ்பேன், அதுக்கப்புறம் ஐடி, HTML ஐடி. நேத்து வந்து ஓகே. ஸோ லிஸ்ட் டேக்ல பத்தி பார்த்திருந்தோம், ஐ ஃப்ரேம் பார்த்திருந்தோம், கிளாஸ் அண்ட் ஐடி பத்தி பார்த்திருந்தோம் அப்படிதானே? ஆமா ஆமா. இப்ப நான் ஸ்க்ரீன் வந்து ப்ரெசென்ட் பண்றேன். இதா அப்படின்னு சொல்லுங்க. ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகுதா? கேக்குதா என் வாய்ஸ்? ப்ரெசென்ட் ஆகுது மேம், ஆ ப்ரெசென்ட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ நேத்து வந்து லிஸ்ட் பத்தி ஐஃப்ரேம், கிளாஸ், ஐடி இதெல்லாம் பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HTML டேபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ டேபிள்னா நார்மலா நமக்கு என்னது ரோ அண்ட் காலம்ல நம்ம டேட்டாஸ் ஃபில் பண்றது தான் டேபிள்ஸ் அப்படிதானே. ஸோ அந்த டேபிள்ஸ் வந்து நம்ம எப்படி HTML CSS யூஸ் பண்ணி பண்ண போறோம், அண்ட் லே அவுட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, அண்ட் மார்க்யூ டேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து HTML டேபிள்ஸ். ஸோ டேபிள் அப்படின்னா நமக்கு என்னது அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸா டேட்டா இருக்கிறது. ஸோ இப்போ இதுல பாருங்க, இதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுல வந்து இப்படி இருக்கிறது எல்லாமே நமக்கு ரோஸ், அண்ட் இப்படி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல எனக்கு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் நமக்கு டேபிள்ஸ். ஓகே. ஸோ இந்த டேபிள்ஸ்ல வந்து நான் ஒரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலா இப்ப நம்ம நேம் அதெல்லாம் எழுதுவோம்ல கேரக்டர்ஸ், அதுவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம நியூமரிக்கல் டேட்டாஸ் நம்பர்ஸும் நம்ம வந்து இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல சொல்லியிருந்தேன், டேட்டா பேஸ் அப்படின்றது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதானே. ஸோ அந்த டேட்டா பேஸ்ல ஃபுல்லாவே நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி டேபிள்ஸா தான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்படி நம்ம டேபிள்ஸா டேட்டாவை ஸ்டோர் பண்றதால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து டேட்டா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டேபிள்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த HTML டேபிள்க்கான டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிள் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த டேக் தான் நமக்கு வந்து டேபிள் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேபிள் டேக் தான் அந்த டேபிளுக்கான ஸ்ட்ரக்சரை நமக்கு வந்து கொடுக்கும். அண்ட் டிஆர் அப்படின்றது என்ன, டேபிள் ரோ, அதுதான் டிஆர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த டிஆர் டேக் சொல்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு ரோ சிங்கிள் ரோல வேணுமோ அதெல்லாம் நம்ம இந்த டிஆர்ல கொடுப்போம். அண்ட் டிடி அப்படின்றது டேபிள் டேட்டா. டேபிள் டேட்டானா என்ன, ஸோ அந்த ரோ அண்ட் காலமும் இன்செர்ட் ஆகுற இடத்துல நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அதுக்குள்ள இருக்கிற விஷயம் தான் நமக்கு டேபிள் டேட்டா. இப்போ இது இது ஒரு ரோ, இது ஒரு காலம் அப்படிதானே. ஸோ அப்போ இந்த ரோ அண்ட் காலம் இன்டர்செக்ட் ஆகுற இடத்துல இங்க ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்குள்ள நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் எழுதுறேன்னா அதுதான் எனக்கு டேபிள் டேட். அண்ட் டேபிள் ஹெட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஹெச், அதான் டேபிள் ஹெட். இந்த டாப்ல நம்ம எழுதுவோம்ல, ஏதாச்சும் நம்ம ஹெட்டிங் எழுதுறோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா எழுதுவோம் அப்படிதானே. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் நமக்கு டேபிள் ஹெட். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. டேபிள் ஹெட் அப்படின்னா அந்த டேபிளோட ஹெட்டரை சொல்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு கிளியரா புரிஞ்சுக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நார்மலா நம்ம ஹெட் வேற எழுதிடுவோம் அப்படிதானே. டைட்டில் கொடுத்தாச்சு, ஹெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாடிக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா H1 டேக்ல HTML டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொடுத்த அந்த HTML டேபிள் அப்படின்றத எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஷோ ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன், டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டேகை நான் ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த டேபிளுக்கு உள்ள ஸோ இந்த டேபிள் அப்படின்னு நான் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இப்ப எனக்கு அந்த டேபிளுக்கான ஸ்ட்ரக்சர் டிஃபைன் ஆயிடும். டிஆர் அப்படின்றது என்ன சொன்னா டேபிள் ரோ அப்படின்னு சொன்ன அப்படிதானே. ஸோ இதுக்குள்ள நான் டேபிள் ஹெட்டிங் கொடுக்குறேன். எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுற கண்டென்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் போல்டா எழுதுவோம் அப்படிதானே. ஸோ அதனாலதான் இதுக்குள்ள வந்து நான் டேபிள் ஹெட்டை யூஸ் பண்ணிருக்கேன்.
யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டேபிள் ஹெட்குள்ள காலம் ஹெட் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ டிஹெச்சை க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த காலம் ஹெட் 1 அப்படின்றது இங்க வந்துடும். அடுத்து அதே ரோல் நான் இன்னும் ரோவை வந்து நான் க்ளோஸ் பண்ணல, ஹெட்டை மட்டும் தான் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து அதுக்கு பக்கத்துலயே எனக்கு என்ன வரணும், சேம் ரோலனா காலம் ஹெட் 2 அப்படின்ட்டு வரணும். இதுக்கப்புறமா தான் நான் இந்த ரோவை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த கோட் மேல இருந்து எக்ஸிக்யூட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டிஆர் இருக்கு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இதை எழுதிரும். அதுக்கப்புறம் எனக்கு காலம் ஹெட் 2 இருக்கு, சேம் ரோ தான். அப்ப இதே ரோல எழுதிரும். மேபி இப்ப நான் இந்த இடத்துல இந்த டிஆர் க்ளோஸ் பண்ணாம இன்னொரு ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இது அதுக்கு பக்கத்துலயே அடுத்த காலமா எனக்கு வந்துடும். ஓகேவா? ஒன்ஸ் நான் இந்த ரோ க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், இங்க இருந்து டேக் க்ளோஸ் ஆகி அடுத்த ரோக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ரோல நான் என்ன பண்ணிருக்கேன், சிடி கொடுத்துருக்கேன், டேபிள் டேட்டா. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த ஹெட்டை விட கொஞ்சம் லைட்டா இருக்கா, ஸோ இப்படி வர்றதுக்காக தான் நம்ம டேபிள் டேட்டா யூஸ் பண்றோம். இதுல ரோ 1 காலம் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன், அது அப்படிங்க பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பக்கத்துலயே அடுத்த காலம் எழுதியிருக்கேன், அதுக்கு பக்கத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நான் இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இதுல இருந்து க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் ரோக்கு வந்துடும். அதே மாதிரி இன்னொரு ரோ கொடுத்து லாஸ்டா கடைசி தான் நம்ம இந்த டேபிள் அப்படிங்கிற டேகை க்ளோஸ் பண்ணலாம். இப்ப நான் வெறுமனே இந்த HTML டேக் மட்டும் கொடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகும், இந்த ஊடையில வந்து நமக்கு இந்த லைன் இருக்கா, இந்த பார்டர் ம் மாதிரி இருக்கா ஊடையில, சோ இது எதுவுமே எனக்கு வந்திருக்காது. நார்மலா இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் டேபிள் மாதிரி போய் உட்காந்துருக்கும். சோ இதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த பாடிக்கு கீழே ஸ்டைல் டேக் ஓபன் பண்றாங்க. இது வந்து சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைல் டேகுக்குள்ள நான் என்ன பண்றேன், டேபிள் கமா டேபிள் ஹெட் கமா டிடி அப்படின்னா டேபிள் டேட், இந்த மூணுத்துக்கும் சேர்த்து எனக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப கர்லி ஃபேஸ்க்குள்ள பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக்னு கொடுத்துருக்கேனா, இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா பிளாக் கலர்ல எனக்கு ஒரு பார்டர் லைன் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, அப்ப இந்த பார்டர் கொலாப்ஸ் எதுக்கு அப்படின்னா, நார்மலா நான் இந்த ஒரு லைன் மட்டும் கொடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு எல்லாமே டபுள் லைனா இருக்கும், சிங்கிள் லைனா வந்திருக்காது. ஏன்னா நான் டேபிளுக்கும் பார்டர் போடுறேன், ரோக்கும் போடுறேன், இது டேட்டாக்கும் போடுறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு தனித்தனியா வர்றப்போ ரெண்டு ரெண்டு பார்டரா வரும். இதுவே நான் பார்டர் கொலாப்ஸ்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி சிங்கிள் பார்டரா கிடைச்சிடும். அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. புரியுதா? டேபிள்னா என்ன, எப்படி யூஸ் பண்றோம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஆ புரியுது புரியுது. ஆ. அதாவது உள்ளுக்கு இருக்க லைன்ஸ் வந்துட்டு மேல இருக்க டேபிள்ங்கிறத வச்சும் டிஆர் வச்சும் கிரியேட் பண்றோம். ஆனா வெளியே இருக்க லைன்ஸ் வந்துட்டு தனியா ஸ்டைலுன்னு போட்டு பண்றோம். கரெக்டா? புரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஐ மீன் உள்ளுக்கு இருக்க லைன், ஐ மீன் அந்த ரோ 1 ரோ 2னுக்கு நடுவில் இருக்க லைன்ஸ்லாம் வந்துட்டு உள்ளுக்கு டேபிள்ங்க அந்த டேக் போட்டு கிரியேட் பண்றோம். ஆமா. அவுட்டர்ல இருக்க லைன்ஸ் வந்துட்டு ஸ்டைலுங்கிறத போட்டு கிரியேட் பண்றோம். கரெக்டா? இல்ல இல்ல, உள்ள இருக்கிற லைன்ஸ் அண்ட் வெளியே இருக்கிற லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிட்டு பண்றோம். நான் உங்களுக்கு இது விஷுவல்ல காட்டட்டுமா, எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஆ ஓகே. வெயிட் பண்ணுங்க, நம்ம விஷுவல் பார்ப்போம். இதான பார்த்துட்டு இருந்தோம். நான் இதில் ஓபன் பண்றேன். ஓகே, இப்போ வந்து டேபிள் தானே பார்த்துருந்தோம். ஸோ ம் டேபிள் அப்படின்னு நான் போட்டேன். இங்க இது நேத்தைக்கானது, நான் இன்னைக்கானது ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்குள்ள நமக்கு டேபிள் ரோ கரெக்டா. ஸோ டேபிள் ரோக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், டேபிள் ஹெட்னு கொடுக்க போறேன். இப்போ நம்ம வந்து ஐடி எடுத்துக்கலாமே, ஐடி. அதுக்கப்புறம் அடுத்த டேபிள் ஹெட்டிங்ல நான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். இந்த ரெண்டு டேட்டாஸ் எடுத்துட்டு இந்த ரோல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டேபிள் ரோ, இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், டேபிள் டேட்டா. ஸோ 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் தென் அடுத்த டேபிள் டேட்டா, இதுல வந்து உங்க நேம் கொடுக்குறேன். இந்த ரோவை நம்ம அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாமா, ம். நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப தெரியுதா, நான் வெறும் HTML டேக் மட்டும் தான் போட்டிருக்கேன், எனக்கு உள்ளேயும் லைன் வரல, வெளியவும் லைன் வரல. ம் புரியுதா? ஆனா டேபிள் ஃபார்மேட்ல தான் எனக்கு இருக்கு, அப்படிதானே?
எஸ் மேடம். ஆமா ஆமா. ஆனா டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப இந்த லைன் வர்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பாடியை விட்டு வெளியே வந்து ஸ்டைல் சரி. டேகுக்குள்ள டேபிளுக்கும் வேணும், டேபிள் ஹெட்டுக்கும் வேணும், கமா கொடுக்கணும். ஓகேவா? டேபிள், டேபிள் ஹெட், டேபிள் டேட்டா, இந்த மூணுத்துக்குமே நான் ஸ்டைல் எழுத போறேன். பார்டர் எனக்கு வந்து 1 பிக்சல்ஸ். இந்த 1 பிக்சல்ஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த பார்டரோட சைஸ் சொல்லுது. ஓகேவா? ஆ சாலிட் பிளாக் அப்படின்னு நான் கொடுத்தேன். இப்ப பாருங்க எல்லாமே டபுள் லைனா இருக்கா, தெரியுதா? ஆமா ஆமா. டபுள் லைனா இருக்கா? ஏன் டபுள் லைனா இருக்கு? எனக்கு டேபிளுக்கும் பார்டர் அப்ளை ஆயிருக்கு, டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாக்கும் பார்டர் அப்ளை ஆயிருக்கு. ம். ஆமாமா தெரியுது. புரியுதா? டேபிள் டேட்டாக்கும் அப்ளை ஆயிருக்கான், ஹெட்டுக்கும் அப்ளை ஆயிருக்கான், டேபிள், அதனால இப்படி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல பார்டர் கொலாப்ஸ் கொலாப்ஸ் அப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்ப என்ன ஆயிருக்கு, இது சிங்கிள் லைனா மாறிடுச்சா? ஆ புரியுதா இப்ப எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? ஆ புரிஞ்சுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா HTML டேகிங் HTML டேபிள். ஸோ இதுல என்ன அதே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனா இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபையா பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இப்போ இவ்வளவு நேரம் டேபிள் ஹெட் அண்ட் டேபிள் ரோ டேபிள் டேட்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படிதானே. இதுல வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டேபிளோட ஹெட்டர் தனியா அண்ட் பாடி தனியா, ஃபூட்டர் தனியா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா மெயினா வந்து நம்ம CSS யூஸ் பண்ணி டேபிளை ஈஸியா ஸ்டைல் பண்றதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ இப்ப இதுல கேப்ஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேபிளோட ஹெட்டிங் மாதிரி. இப்ப இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி நான் டேபிளுக்கு ஹெட்டிங் கொடுக்குறப்போ ஒரு H1 டேக் யூஸ் பண்ணி தான் கொடுத்தேன் அப்படிதானே. ஸோ அந்த H1 டேகுக்கு பதிலா நான் இந்த கேப்ஷன் யூஸ் பண்ணேன்னா அந்த டேபிளுக்கு எனக்கு ஒரு ஹெட்டிங் மாதிரி கிடைச்சிடும். அதுக்குதான் இந்த கேப்ஷன் டேக் யூஸ் ஆகுது. அண்ட் டி ஹெட் அப்படின்னா டேபிளோட ஹெட். ஓகேவா? ஸோ அதை டிஃபைன் பண்றதுக்கு தான் இந்த டேக். டேபிள் பாடி அப்படின்னா அந்த ஹெட்டுக்கும் ஃபூட்டருக்கும் இடையில வரக்கூடிய மெயினான கண்டென்ட்டை சொல்றதுதான் டேபிள் பாடி அப்படின்றது. அண்ட் டி ஃபூட் அப்படின்னா டேபிளோட ஃபூட்டர். ஸோ இதுல வந்து நம்ம கீழே என்ன பண்ணிருப்போம்னா நார்மலா டோட்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சம்மரி பண்ணி காட்டணும்னா தென் அதை நம்ம வந்து ஃபூட்டர்ல யூஸ் பண்ணிருப்போம். அண்ட் தென் கால் அண்ட் கால் குரூப். இது எதுக்கு அப்படின்னா காலம் அப்படின்றது அந்த டேபிளோட காலமை டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? அதாவது இந்த காலம் யூஸ் பண்ணி நான் சிங்கிள் காலம்க்கு தான் என்னால ஸ்டைல் பண்ண முடியுமா அப்படின்னு அப்படி கிடையாது. நம்ம வந்து மல்டிபிள் காலம்ஸ், ஸோ ரெண்டுக்கு மேல எத்தனை காலம்ஸ்க்கு வேணாலும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கால் குரூப் அப்படின்றது என்ன அப்படின்னா நிறைய காலம்ஸ் சேர்ந்து தான் நமக்கு கால் குரூப்பா வரும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இப்போ இப்படி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதை இந்த பேஜ் எழுதிக்கிறேன். ஆ எழுதிட்டீங்களா? இந்த எழுதிட்டு இருக்கேன். ஆ மாத்திக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கேப்ஷனுக்கு. இது வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்தோம்னா அதே கோடு தான் வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து கேப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேப்ஷனுக்கு வந்து கேப்ஷன் டேக் தான். ஸோ கேப்ஷன் இது வந்து நம்ம நேத்து பார்த்தோம்ல கிளாஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட் ஃபுல் கிளாஸோட நேம் கேப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள மந்த்லி சேவிங்ஸ் அப்படின்றத இந்த டேபிளுக்கான ஹெட்டிங்கா அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கேப்ஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாட்டை நம்ம எதுக்குள்ள எழுதுவோம்,
இது வந்துட்டு ஸ்டைல்குள்ள. ஓகே சூப்பர். ஸோ சைல்டுக்குள்ள நான் என்ன பண்றேன்? ஸோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சதால டாட் கேப் அப்படின்னு வச்சுட்டு, ஸோ ஃபாண்டோட வெயிட் வந்து நான் போல்டுன்னு வச்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும்னா, இது லைட்டா இருக்கிறது கொஞ்சம் போல்டா தெரியும். நம்ம இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல பார்த்தோம் தெரியுமா? ஆ போல்டா காட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்ததால இது ப்ளூ கலர்ல போல்டா இந்த டேபிளோட தெரியுதா சென்டரா எனக்கு வந்துருக்கு. ஓகேவா? ம் இதுதான் கேப்ஷன். இதுக்கப்புறம் வந்து ஓகே. இப்ப நம்ம டி ஹெட், டி பாடி அதெல்லாம் பார்த்தோம்ல. சோ அத எப்படி ஆ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் டேக் ஓபன் பண்ணியாச்சு. கேப்ஷன் குடுத்திருக்கேன். அதாவது டேபிள் ஹெட்டிங்க நான் குடுத்துட்டேன். இதுக்கப்புறமா டி ஹெட் அப்படின்னா என்னது? எனக்கு டேபிளோட ஹெட்டிங் அப்படிதானே? சோ டி ம் ஹெட்டுக்குள்ள அதே மாதிரி தான். சேம் தான். பட் இந்த டி ஹெட், டி பாடி இது மட்டும் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து அது ஆட் ஆயிருக்கும் அவ்வளவுதான். ஓகேவா? சோ டேபிள் ரோக்குள்ள டேபிள் ஹெட்டிங். இது நம்ம போன எக்ஸாம்பிள்ல பார்த்தோமா அதே மாதிரி. அண்ட் தென் ஆமா. டி ஹெட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஹெட்ட க்ளோஸ் பண்ண அப்புறம் தான் நம்ம டி பாடி ஓபன் பண்ணோம். சோ பாடி ஓபன் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்? அதுக்குள்ளேயும் டேபிள் ரோ, டேபிள் டேட்டா 2 டேட்டாஸ் குடுத்திருக்கேன். இந்த ரோவ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். And இந்த டி பாடிக்குள்ள இன்னொரு ரோ ஓபன் பண்ணிருக்கேன். ரோ 2 காலம் 2 அந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலா நான் இந்த பாடி க்ளோஸ் பண்ணிருக்கேன். டேபிளோட பாடி. அதுக்கப்புறமா ஃபூட்டர் ஓபன் பண்ணிருக்கேன். ஃபூட்டருக்குள்ளேயும் ஒரு ரோ அண்ட் அதுக்குள்ள 2 டேட்டா. சாம்பிள், ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டேபிள் ரோவையும் ஃபூட்டரையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன். அப் இது வந்து நம்ம எதுல எழுதியிருக்கோம்? HTML யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படிதானே? சோ இப்ப ஆ ஸ்டைல்குள்ள பாருங்க டேபிள் ஹெட். சோ இப்போ எனக்கு வந்து இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் காட்டினேன் தெரியுமா? இப்ப அதுக்கு நம்ம இதே மாதிரி கலர் அப்ளை பண்ண முடியுமா ஸ்டைல் அப்படின்னா முடியும். பட் ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம இந்த ஃபூட்டருக்குன்னு மட்டும் நம்ம தனியா அந்த மாதிரி கலர் வந்து நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா அதுல டேபிள் ஹெட், டேபிள் டேட்டா 2 விஷயம் தான் இருந்தது அப்படிதானே? சோ நான் ம் கலர் அப்ளை பண்ணாலுமே ஹெட்டுக்கு தனியா டேட்டா அப்படின்றப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எனக்கு கலர் அப்ளை ஆகும். பட் நம்ம இப்படி ஃபூட்டர், பாடி, ஹெட்ன்னு தனித்தனியா கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர் அந்த மாதிரி நம்ம தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது மெயினா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்ப டேபிள் ஹெட்டுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? கலர் வந்து ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகுது எனக்கு? டேபிள் ஹெட்டுக்குள்ள எனக்கு இருக்கிற கண்டென்ட் மட்டும் எனக்கு ரெட் கலர்ல வந்திருக்கு. அண்ட் டி பாடி பாடிக்குள்ள என்ன பண்ணிருக்கேன்? பிளாக் கலர் அப்படியே தான் வச்சிருக்காங்க. இப்ப எனக்கு பாடிக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே பிளாக்கா இருக்கு. அண்ட் டி ஃபுட்னா என்னது? கீழே லாஸ்ட் உள்ளது அப்படிதானே? இந்த 2 தானே நம்ம ஃபுட்ருக்குள்ள கொடுத்துருந்தோம். அதோட ம் ஃபாண்ட் வெயிட் நான் போல்டுன்னு கொடுத்துருக்கேன். அதனாலதான் என்ன ஆயிருக்கு? அது மித்த கண்டென்ட்ல இருந்து அது மட்டும் கொஞ்சம் எனக்கு போல்டா தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? புரியுதா? ஒவ்வொரு ரோவும் தனித்தனியா நம்ம கொடுத்துக்கலாம் இதுல. கரெக்டா? ஆமா. கால் அண்ட் கால் குரூப். இந்த கால் அண்ட் கால் குரூப் எதுக்கு அப்படின்னா இந்த கால் நம்ம ஸ்டைல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்ப இதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா கால் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிப்பேன். ஏன்னா கால் குரூப்னா எனக்கு எனது 2 or மோர் தென் காலம்ஸ் சேர்ந்ததுதான் எனக்கு கால் குரூப். இப்ப இதுக்குள்ள நான் கால் ஸ்பேன் ஈக்குவல் டு டபுள் கோட்குள்ள கவுண்ட் சொல்றேன் 1 அப்படின்னு சொல்றேன். இந்த 1 எனக்கு எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா முதல்ல உள்ள காலமை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? சோ இதுல வந்து இந்த டேக் நான் க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணாமலே நான் என்ன பண்ணிருக்கேன்? ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்துருக்கேன். இப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேவா? சோ அந்த டேகுக்குள்ளே தானே நான் எழுதுறேன். சோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்துருக்கேன். சோ இந்த காலம்க்கு மட்டும் எனக்கு எல்லோ கலர் அப்ளை ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த டேக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப கால் ஸ்பேன் ஈக்குவல் டு நான் அடுத்து 1ன்னு கொடுத்துட்டேன். இந்த 1 எனக்கு எதை கன்சிடர் பண்ணா இந்த காலமை எடுக்காது. இதுக்கு அப்புறம் உள்ள காலம் எனக்கு எடுக்கும். இதுக்கப்புறம் என்ன இருக்கு? எனக்கு ஒரே ஒரு காலம் இருக்கு. சோ 1 கொடுத்ததால இந்த ஒரு காலம்க்கு மட்டும் எனக்கு அதே மாதிரி ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் கிரீன் வந்து எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? சோ இப்ப இதுவே நான் இந்த கவுண்ட் 2 கொடுத்தேன்னு வைங்களேன். என்ன ஆகும்? எனக்கு இதுக்கு அப்புறத்துல உள்ள காலத்துல இது ஒரு காலம் இருக்கு. இப்ப இன்னொரு ஒரு காலம் இருந்ததுன்னா இந்த 2த்துக்கும் சேர்த்து எனக்கு கிரீன் அப்ளை ஆகிடும். ஆ புரியுதா? இது வந்துட்டு ஸ்டைல்குள்ளேயே கொடுக்கணும். இல்ல. அதான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எழுதுனது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம்? பாடிய விட்டு வெளிய ஸ்டைல் டேகுக்கு உள்ள எழுதியிருப்போம். அப்படிதானே? ம் பட் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இந்த டேக க்ளோஸ் பண்ணாமலேயே இதுக்குள்ளேயே நான் ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எழுதுறேன். நல்லா கவனிக்கணும். நான் இங்க ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி ஸ்டைல் ஈக்குவல் டுன்னு தான் கொடுத்துருக்கேன். சோ இப்படியே நம்ம சிஎஸ்எஸ் எழுதலாம். இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா?
இப்படி ம். எழுதணும் அப்படின்னா இந்த பாடி இந்த ஸ்டைல் டேக் போட்டு எழுதணும் அப்படின்னா அது இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். என்ன சிஎஸ்எஸ்? இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஆ. ஓகேவா? ஓகே. ஓகே, நம்ம லே அவுட் பாக்குறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் நம்ம விஷுவல்ல போயிட்டு பண்ணிட்டு வந்துருவோமா எப்படி ஓகே. ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ இதை எடுத்துடுறேன், இந்த டேபிள் எடுத்துட்டு டேபிள்குள்ள நம்ம வந்து கேப்ஷன் வைக்கணும் அப்படிதானே? கிளாஸ் ஈக்குவல் டு என்ன வைக்கலாம், அங்க கேப்னு வச்சிருந்தாங்களா, அப்படி கேப். இப்போ இதுக்குள்ள நான் வந்து டேபிள் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். டேபிள் ஹெட்டுக்குள்ள எனக்கு டேபிள் ரோ, இதுக்குள்ள டேபிள் டேட்டா, இதுக்குள்ள நம்ம அப்லா வாங்கின மாதிரி ஐடி வச்சுக்கலாம். அடுத்த ஒரு டேபிள் ஹெட் ஓபன் பண்றேன், இதுக்குள்ள நம்ம நேம், இன்னொன்னு ஒண்ணு கொடுத்துக்கலாமா? ஸோ நம்ம இந்த கால் ஸ்பேன் அப்ளை பண்றப்போ நல்லா பார்க்கலாம். நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அடுத்த ரோ ஓபன் பண்றேன், இந்த ரோக்குள்ள டேபிள் டேட்டா கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஐடி நம்பர் 1. இதுக்கு இது யூஸ் பண்ணலாம்ல, டேபிள் பாடி, ஐ மீன் அதான் கொடுத்துருக்கேன்ல டேபிள் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வர 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 வர. இது ஹெட் அப்படிதானே? ஹெட் இதோட முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் நான் வந்து டேபிள் பாடி. டி பாடி யூஸ் பண்ண போறேன். டேபிள் பாடிக்குள்ள அகைன் டேபிள் ரோக்குள்ள எனக்கு டேபிள் டேட்டா, இதுல 1. அடுத்த டேபிள் டேட்டா நேம், ரேண்டமா நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இதை காப்பி பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் ரோவா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் மட்டும் மாத்தணும். இதோட எனக்கு என்ன ஆகுது, டேபிள் பாடி முடியுது அப்படிதானே? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், டேபிள் ஃபூட்டர் வேணும். அப்ப நான் என்ன பண்றேன், டி ஃபூட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதுக்கு கீழே டேபிள் ரோ அண்ட் தென் டேபிள் டேட்டா, இதுல என்ன கொடுக்கலாம், சும்மா சாம்பிள்னு கொடுக்குறேன். இன்னொரு டேபிள் டேட்டா ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். நம்ம இன்னொன்னு வர கொடுக்கணும்ல. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், பாடி, இப்போ நான் வந்து ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ ஸ்டைலு இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா டி ஹெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஹெட்டுக்கு மட்டும் எனக்கு என்ன வரணும், பேக்ரவுண்ட் கலர் நான் தனியா கொடுக்குறேன், ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ அதுக்கு மட்டும் எனக்கு ரெட் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், டேபிள் டேட்டா அதெல்லாம் மாற்றணும்ல. டேபிள் ஹெட். டேபிள். ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு என்ன வரணும், பார்டர் வேணும். ஸோ பார்டர் 1 1 பிக்சல். பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம்.
நீங்க என்ன கலர் குடுக்குறீங்களோ அந்த கலர்ல நமக்கு வந்து பார்டர் ஜெனரேட் ஆகும். நான் பிளாக் குடுத்ததால நமக்கு பிளாக் வந்துருக்கு. நீங்க வேற கலர் குடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வேற கலர் வரும். ஓகேவா? பார்டர் கொலாப்ஸ். ஸோ சிங்கிளா வந்துருச்சா? இப்போ டேபிள் ஹெட்டுக்கு நான் தனி கலர் குடுத்துருக்கேன். அண்ட் தென் டேபிள் பாடி. டேபிள் பாடிக்கு என்ன கலர் குடுக்கலாம்? ப்ளூ இல்ல எல்லோ. ஓகே. yellow. அண்ட் தென் எனக்கு ஃபூட்டருக்கு ஒரு கலர் வேணும். அதுக்கு T4. ப்ளூ. ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியா என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டைல் வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்க கலர் குடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ஸோ அந்த டெக்ஸ்டோட கலர் மட்டும் எனக்கு மாறணும் அப்படின்னா, நான் வெறும் கலர் குடுத்து இப்போ ப்ளூ அப்படின்னு நான் குடுத்தேன்னா, எனக்கு அது மட்டும் ப்ளூவா மாறிடும். ஆ. புரியுதா? ஓப்பன் பண்ணி காட்டவா? கேப்ஷன் குடுத்ததால இப்படி வந்துருக்கு. ஓகேவா? அண்ட் வேற என்ன பார்த்தோம்? கால் அண்ட் கால் ஸ்பேன் பார்த்தோம். அப்படிதானே? அது உள்ளுக்கே போடலாம். இந்த வா. கால் ப்ரோ. கால் குரூப்புக்குள்ள call span is equal to 1 அப்படின்னு கொடுத்துட்டு இது பக்கத்துலயே உங்க ஸ்டைல்னு போட்டு எழுதிருந்தாங்க அப்படிதானே? ம். இது வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதனால அப்ளை ஆக மாட்டேங்குதுன்னு கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப தெரியுதா? கலர் வந்து தெரியுதா? ஆ. வேற ஏதாவது டார்க் கலர் கொடுக்கட்டா? இப்ப தெரியுதா? ம். ஸோ இதே மாதிரி இப்ப நான் கால் ஸ்பேன் 1 கொடுத்ததால எனக்கு என்ன ஆயிருக்கு? ஒரு காலம் மட்டும் அப்ளை ஆயிருக்கு. இதே 2 கொடுத்தேன்னா 2 காலம், 3 கொடுத்தா 3 காலம். இந்த மாதிரி நமக்கு அப்ளை ஆகும். ஓகே, எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ ஆ வந்துட்டு கால் இப்போ ஸ்பேன் கொடுத்து 1 கொடுத்துருக்கீங்க. ஸோ 1 அப்ளை ஆயிருக்கு. இப்போ ம். வந்துட்டு இது தனியா கொடுத்துட்டு இப்போ 2க்கு தனியா கொடுத்து தனியா வருமா? ஆமா. இந்த இப்ப குடுக்குறேன் பாருங்க. இப்ப நான் 2 குடுத்தேன் அப்டின்னா, அது என்ன பண்ணும்னா, இங்க இருந்து தான் எனக்கு எடுக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இதுக்கு அப்ளை ஆயிட்டதால, அந்த ப்ராப்பர்ட்டிய எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாம, அதுக்கு அடுத்து உள்ள இந்த நேம்ல இருந்து உள்ளதுக்கு தான் அது எடுக்கும். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் இந்த எடுக்குதா? ஆ. அப்புறம் 3வதுக்கு? நான் இங்க என்ன பண்ணிட்டேன், 2ன்னு குடுத்துட்டேன். அப்படிதானே? ஸோ அதனால இது ஆ. என்ன பண்ணுது அப்டின்னா, இங்க இருந்து 2 காலம்ஸ்க்கும் எனக்கு ஒரே கலர் அப்ளை பண்ணிருக்கு. இல்ல எனக்கு செகண்ட் காலம் மட்டும் தனி கலர் வரணும். அப்ப நான் 1 குடுக்கணும். 1 குடுத்தேன்னா, அப்ப இது வந்து ஒரு ஓகே, ஓகே. காலம் எடுக்கும். ஸோ அகைன் இப்ப எனக்கு 3 காலம்க்கு தனியா வேணும் அப்டின்னா, தென் நான் என்ன பண்ணணும், கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டூ அகைன் 1 குடுத்து ஸ்டைல் ஈக்குவல் டூ பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்னு குடுத்துட்டு ஏதாவது ஒரு கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன். இப்படி குடுத்தா வந்துரும். புரிஞ்சுதா? கால் ஆ. ஸ்பேன் எப்படி யூஸ் பண்றோம் அப்படி சொல்லிட்டு. ஆ, புரிஞ்சுது, புரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த கேப்ஷனுக்கு கிளாஸ் வந்து கேப்னு வச்சிருந்தேன் அப்படிதானே? ஆ. அதையும் நம்ம இங்க வந்து ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா டாட் கேப் அப்படின்னு போட்டுட்டு ஃபாண்டோட ஃபாண்ட் சைஸ் இப்போ நான் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் அப்படி கொடுத்தேன்னா இப்போ பெருசாகுதா? ஆ. இப்போ ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபாண்ட் கரெக்ட். ஓகே. ஃபாண்ட் ஃபாண்ட் கலர்னு வராது. வெறும் கலர்னு கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா டெக்ஸ்டோட கலர் மாத்தோம்னா நம்ம வெறும் கலர் தானே யூஸ் பண்ணுவோம். ம். ப்ளூவா வந்துருச்சா? ம். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணி கத்துக்கலாம். ஆ, இப்போ புரிஞ்சுது. புரிஞ்சுதா? ஆ. நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஆ. இப்ப இவ்ளோ நேரம் நம்ம வந்து டேபிள் எப்படி ஸ்டைல் பண்றது அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படிதானே? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லே அவுட்.
இந்த லேஅவுட் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட வெப் பேஜுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர குடுக்கறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம வெப் பேஜ் வந்து நம்ம நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த லேஅவுட் வந்து யூஸ் ஆகுது. இதுல வந்து நமக்கு ஹெட்டர், நேவ் அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் அண்ட் ஃபூட்டர். ஸோ இந்த 4 தான் நம்ம வந்து மெயினா யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ ஹெட்டர் அப்படின்னா என்னன்னா, என்னோட வெப் பேஜ்ல டாப்ல இருக்கிறது தான் எனக்கு ஹெட்டர். ஓகேவா? ஸோ நேவ் அப்படின்றது என்ன? இப்ப நம்ம எந்த வெப்சைட் எடுத்தாலுமே அதுல என்ன இருக்கும் எனக்கு? ஹோம், அபவுட், அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட், சர்வீசஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க தெரியுமா? ஸோ அது ம். எல்லாமே எனக்கு டிசைன் பண்றது வந்து நேவ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அண்ட் தென் செக்ஷன் அப்படின்றது என்னன்னா, என்னோட மெயினான உள்ள நான் எழுதக்கூடிய கன்டென்ட் எல்லாமே எனக்கு செக்ஷனுக்குள்ள இருப்பாங்க. செக்ஷனுக்குள்ள தான் எனக்கு இந்த ஆர்டிக்கிள், அசை இது எல்லாமே கொண்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் எனக்கு வந்து ஃபூட்டர். இப்போ ஃபூட்டர்ல என்ன பண்ணியிருப்பாங்க, கீழ பாட்டம் அந்த பேஜோட லாஸ்ட் பாட்டம்ல இருக்கிறது தான் எனக்கு ஃபூட்டர். ஓகேவா? டீடைல்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, அந்த கன்டென்ட் வந்து எனக்கு க்ளோஸா இருக்கும். ஒன்ஸ் நான் அத கிளிக் பண்ணா அத வியூ பண்ணலாம். அந்த மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கிறது தான் டீடைல்ஸ். சம்மரி அப்படின்றது என்ன, அந்த டீடைல்க்கு ஒரு ஹெட்டிங் மாரி. நான் ஒரு வெப்சைட் காட்டுறேன் உங்களுக்கு. அதுல பாருங்க. இப்ப நான் மீஷோ.காம் போடுறேன். இப்ப இந்த மீஷோல எனக்கு டாப்ல இருக்கிறது ஹெட்டர். அண்ட் ஆல்சோ இதுல என்ன இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஹோம் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்களா? சோ ம். இதெல்லாம் வந்து எனக்கு நேவ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இதுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே செக்ஷன். ஓகேவா? சோ அசைட் அப்படின்றது என்ன, இந்த சைட்ல எனக்கு ஏதாவது கண்டென்ட் வியூ ஆகணும்னு நினைச்சேன்னா தென் நான் அசைட் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். இப்ப அந்த டீடைல்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்ப நான் இந்த ஹோம் அண்ட் கிச்சனை நான் ஹவர் பண்றேன் அப்படிதானே? அந்த ம். டீடைல் வந்து எனக்கு ஹைட் ஆயிருக்கு. பட் இத ஹவர் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது? ஒரு செட் ஆஃப் டீடைல் எனக்கு ஷோ ஆகுது அப்படிதானே? சோ ம். இதுதான் என்னன்னா எனக்கு வந்து டீடைல்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஆ புரிஞ்சுது, புரிஞ்சுது. ம். சோ அதுதான் வந்து இங்க டயகிராமா குடுத்துருக்காங்க. ஹெட்டர், நேவு இது ஃபுல்லாவே நமக்கு செக்ஷனுக்குள்ள வரும். அண்ட் சைட்ல எனக்கு ஏதாவது கன்டென்ட் பண்ணா நான் அசைட் குடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபூட்டர். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டிரா பண்ணிக்கிறேன். ஆ. ஹெடர், நேவ். மோஸ்ட்லி நம்ம செக்ஷனுக்குள்ள தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆர்டிக்கிளுமே குடுப்போம். ஓகேவா? ஸோ செக்ஷன் டேகுக்குள்ள ஆர்டிக்கிள் அந்த மாரி யூஸ் பண்ற மாரி தான் நமக்கு இருக்கும். சைடு. கிளிக் கீழ ஃபூட்டர். நான் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து ஹவர் பண்ணா தான் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு கிடையாது. இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த டிராப் டவுன் ஆரோ அந்த மாரி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, தென் எனக்கு என்ன ஆகும்னா, அந்த டீட்டெயில் ஷோ ஆகும். அந்த மாரியும் குடுத்துருப்பாங்க. ஆ டிரா பண்ணிட்டேன். ஆ நெக்ஸ்ட் போலாமா? ஆ. ஓகே. ஸோ இதுல வந்து இவங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல குடுத்துருக்காங்க. இந்த மாரி கிரியேட் பண்றதுக்கு தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹெட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்டருக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். அண்ட் தென் செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த செக்ஷனுக்குள்ள நான் அந்த நேவ் பார் போட்டேன். நேவ்க்குள்ள நான் ஒரு பி டேக் வச்சிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இந்த நேவ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆர்டிக்கிள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் டேக் நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. அதுக்குள்ளேயே தான் நான் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு H1 டேக் அண்ட் ஒரு P டேக் வச்சிருக்காங்க. தென் எனக்கு இந்த ஆர்டிக்கிள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எனக்கு இந்த செக்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஃபூட்டர் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நான் இத குடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே மொத்தமா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி இந்த மாரி வருது அப்படின்னா, ஒரு நிமிஷம். எப்படி வந்து இந்த மாரி வருது அப்படின்னா, ஃபுல்லாவே நம்ம இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் பண்றோமா? இத ம். வச்சு தான் வருது. ஓகேவா? ஸோ இப்ப இதுல வந்து பாருங்க, ஸ்டார் குடுத்து நான் குடுத்தேன் அப்படின்னா, இது ஓவராலா என்னோட வெப் பேஜ் ஃபுல்லா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆக போகுதுன்னு அர்த்தம். எனக்கு ஒரு விஷயம் என்னோட பேஜ் ஃபுல்லா எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தென் நம்ம இந்த ஸ்டார் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார் ஸ்டார் குடுத்துட்டு வந்துட்டு பாக்ஸ் வெப் சைஸ் பேஜ் ஃபுல்லாவா? ஆமா. என்னோட பேஜ் ஃபுல்லாவே எனக்கு என்ன ஆகணும், இதுல குடுத்திருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு அப்ளை ஆகும். அதுக்கு தான் இந்த ஸ்டார். என்னோட பாடி ஃபுல்லா அப்ளை ஆகுறதுக்கு. ஸ்டார் ஓகே. ஸோ பாக்ஸ் சைஸிங் நான் என்ன குடுத்துருக்கேன், பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன்.
அப்ப எனக்கு என்ன ஆயிரும்னா ஒரு பாக்ஸ் மாதிரி எனக்கு கிரியேட் ஆயிடும். அண்ட் தென் .h1 இங்க h1க்கு நான் கிளாஸ் வச்சிருக்கேன்னா h1 அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இங்க .h1 அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பே டேக்க்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஹெட்டருக்குள்ள வரேன். ஸோ ஹெட்டர்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன் லைட் ப்ளூ. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா எனக்கு இருக்கிற கண்டென்ட் எல்லாமே எனக்கு சென்டரா விசிபிள் ஆகும். ஸோ அதுக்காக இந்த பேடிங் அப்படின்றது என்னன்னா இப்ப எனக்கு இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த பாக்ஸ்ல இதுதான் பார்டர் அப்படிதானே, கரெக்டா? இந்த பார்டர்ல இருந்து எனக்கு எவ்வளவு தூரம் தள்ளி இந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும் அதுதான் எனக்கு வந்து பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாக்ஸுக்கு உள்ள எவ்வளவு இடம் கொடுத்தா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டேபிளுக்கு அப்ளை பண்ணி காட்டட்டுமா? இப்ப இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ பேடிங் நான் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலா இந்த 20 பிக்சல் இன்னைக்கு எதை மீன் பண்ணுதுன்னா இந்த ஐடி ஆர் இந்த நேம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பார்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் எனக்கு உள்ள தள்ளி வரணும். இப்போ இந்த 20 பிக்சல்ஸ் எனக்கு எப்படி அப்ளை ஆகியிருக்கும் அப்படின்னா மேல 20 சைட்ல 20 இங்க 20 இங்க 20 இப்படி அப்ளை ஆகினா எனக்கு இந்த 20 பிக்சல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்னா எனக்கு கிடைச்சிருக்கும். புரியுது பேடிங்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த பார்டர்ல இருந்து எவ்வளவு உள்ள தள்ளி என் கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும் அதுதான் நம்ம பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம டேபிள்லயே பார்த்தோம்ல. ஸோ ஃபாண்ட் சைஸ் நான் 20 பிக்சல்ஸ் அங்க கொடுத்தேன் 25 கொடுத்துருக்காங்க. கலர் ஒயிட்னா இது டெக்ஸ்டோட கலர். அண்ட் நேவுக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த நேவ்ல என்ன பண்ணிருக்காங்க ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்றது எனக்கு என்னன்னா என்னோட கண்டென்ட் எல்லாமே லெஃப்ட் சைடு அலைன் ஆகி வரும். அதுதான் எனக்கு ஃப்ளோட் லெஃப்ட் சைட்ல மொத்தமா வருது. அண்ட் வித் 30% அப்படின்னா அதோட அகலத்தை சொல்றது. இப்ப இங்க இருந்து இது வரை இதான் அகலம் அப்படின்னா இதோட வித் எனக்கு 30% இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப எனக்கு இதுல என்ன ஆகும், அப்ப என்ன ஆயிருக்கு இதுதான் நேவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இங்க இருந்து இதுவரை எனக்கு 30% இதோட வித் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. தெரியுதா? ஃபுல்லா வரல. பட் ஹெட்டிங்க்கு நான் கொடுக்கவே இல்லை அப்படிதானே. ஸோ அதனால அது ஃபுல்லா இருக்கு. இது 30% கொடுத்ததால இங்க இருந்து 30% தான் இது ஆக்குபை பண்ணும். மிச்சம் உள்ள இடத்த இது விட்டுரும். ஓகேவா? ஹைட் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் கலர் பேடிங் இப்ப நம்ம பார்த்த மாதிரி இவங்களும் 20 பிக்சல்ஸ். அண்ட் தென் ஆர்டிக்கிள் எனக்கு ஃப்ளோட் லெஃப்ட் தான் பேடிங் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுல பார்த்ததான் அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபூட்டர் இதுக்கு பாருங்க இங்க 30% கொடுத்தாங்களா. ஸோ ரிமைனிங் 70 நான் ஆர்டிக்கிளுக்கு கொடுத்துட்டேன். அப்ப என்ன ஆகுது எனக்கு இதுல இது 30% அண்ட் இங்க இருக்கிறதுல இருந்து மிச்சம் ஃபுல்லாவே இந்த ஆர்டிக்கிள் வந்து எனக்கு ஆக்குபை பண்ணி. ஓகேவா? அண்ட் தென் ஃபூட்டர். ஸோ ஃபூட்டருக்கு நான் வித் எதுவுமே கொடுக்கல. அப்போ அது ஃபுல் ஸ்பேஸே எனக்கு என்ன பண்ணிப்போம் ஆக்குபை பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ இந்த கோடை நம்ம பண்ணி பார்த்துட்டு வருவோமா? இதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மாற்றினா என்ன அப்படின்னு சொல்லி நான் இப்போ விஷுவல் ஓப்பன் பண்றேன். இதை எடுத்துருவோமா? எடுத்துட்டு போடுவோம். இப்போ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா ஹெட்டர் அப்படிதானே. ஸோ ஹெட்டர் வந்து நான் கொடுத்துட்டேன். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஒரு ஹெட்டிங் வைக்க போறேன். நான் இப்போ ஒரு H1ல ஹெட் அப்படின்னு மட்டும் நான் கொடுப்பேன். கொடுத்துட்டு இதோட எனக்கு என்ன ஆகுது ஹெட்டர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு கீழே நான் என்ன பண்ண போறேன் செக்ஷன் ஓபன் பண்ண போறேன். இந்த செக்ஷனுக்குள்ளதான் நான் என்னோட நேவ கொடுக்க போறேன். இப்ப இந்த நேவ்ல நான் ஒரு பி டேக் தான் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பி டேக் வைக்கலாம். ஸோ இட் இஸ் அ பேராகிராஃப் அப்படி சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்ணிடுவேன் இந்த நேவை நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். அண்ட் தென் ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கிள்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு H2ல வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன்.
வெல்கம் டு இன்ஃபோஸ்மைக் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ டேக்ல ஹவர் வெயிட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா நான் இந்த ஆர்டிக்கல் அண்ட் செக்ஷன் நான் இதோட முடிச்சுட்டு சிம்பிளா நான் ஒரு ஸ்கூட்டர் போட்டுப்பேன். சரி, இந்த ஸ்கூட்டருக்குள்ள நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு ஃப்ரீ டேக் வச்சு திஸ் இஸ் அ ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகேவா? சரி, இப்ப எனக்கு இது எப்படி இருக்கு பாருங்க. இப்படிதான் வரும். கண்டென்ட் எல்லாமே மொத்தமா வரும். ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா CSS யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாவே ஸ்டைல் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணணும், நான் பாடி விட்டு வெளியே வந்துட்டு ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸ்டைலுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஓவராலா ஒரு வேல்யூ அப்ளை ஆகணும்னா இந்த ஸ்டார் அப்படின்றது கொடுத்துட்டு கொடுக்கணும். இதுல வந்து பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே என்ன பண்றேன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், இங்க H1 அதுக்கப்புறம் P டேக் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படிதானே. சோ அது எல்லாத்துக்குமே நான் ஸ்டைல் எழுதணும் அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம விஷயம் தான், எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் வந்து ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் மாறிச்சா, ஃபாண்ட் ஃபேமிலி மாறிச்சா. இதே மாதிரி P டேக்கும் நான் ஏதாவது ஒரு இது கொடுப்பேன். ஃபாண்ட் ஃபேமிலி ஸோ கலர் கொடுத்தேன்னா எனக்கு டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் ஆகும், நான் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஹெட்டர் ஃபுட்டர் எப்படி ஸ்டைல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஹெட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நல்லா கவனிக்கணும், நான் எப்பவுமே கிளாஸ் யூஸ் பண்ணாலும் டாட் வைக்கணும். இது கிளாஸ் எதுவுமே கிடையாது, வெறும் நான் அந்த டேக் தான் ஸ்டைல் பண்ண போறேன் அப்படிதானே. ஸோ இங்க டாட்டோ ஸ்லாஷோ எதுவுமே நம்ம கொடுக்க வேணாம், டைரக்டா அந்த ப்ராப்பர்ட்டி போட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் அவங்க என்ன வச்சிருந்தாங்க, லைட் ப்ளூ வச்சிருந்தாங்களா, லைட் ப்ளூ அப்படின்னு கொடுத்தாச்சு. லைட் ப்ளூ வந்துச்சா பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதுக்கு அப்புறமா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட கண்டென்ட் வந்து நமக்கு சென்டர்ல அலையும். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பேடிங் கொடுக்கலாம். பேடிங் வந்து ஒரு 2 பிக்சல்ஸ். அந்த பெருசாயிடுச்சா. இதுக்கப்புறம் வேற என்ன கலர் கொடுப்போமா, இங்க ஒயிட் வந்து ஏன் அப்ளை ஆகல, மேல ஆல்ரெடி ப்ளூ கொடுத்துருக்கோம் அப்படிதானே. ஸோ அதனால அப்ளை ஆகல. ஒருவேளை நான் மேல வந்து அந்த கலர் மாத்தினேன் அப்படின்னா தென் இது அப்ளை ஆகும். இதுக்கப்புறமா நம்ம நாவ் ஸ்டைல் பண்ணோம்னா, ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா இதோட வித் செட் பண்ண போறேன் 30% அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெரியுதா, 30% நான் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த நாவோட சைஸ் வந்து 30% ஆக்குபை பண்ணி இந்த கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மூவ் ஆயிடுச்சா. அதுக்கப்புறமா ஹைட் வந்து ஒரு என்ன கொடுக்கலாம், 300 பிக்சல்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறமா ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க போறேன். பேக்ரவுண்ட் கலர் சும்மா ஒரு கிரீன் மாதிரி. இதுக்கப்புறமா பேடிங் ஒரு 10 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப நான் ஸ்டைல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டிக்கல் அண்ட் ஃபூட்டர் இருக்கு அப்படிதானே. ஆர்டிக்கல் இதுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், டோட்டல் லெஃப்ட்னு கொடுத்தாச்சு. வித் இதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி வித் கொடுக்கணும், ஹைட் செட் பண்ணணும் அப்படிதான். ஸோ வித் வந்து ரிமைனிங் இருக்க 70% நான் இங்க கொடுத்துட்டேன். ஸோ ஹைட் வந்து
நான் அங்க 300 இருந்தேன்னா ஸோ இங்கேயும் நான் வந்து 300 பிக்சல்ஸே கொடுத்துக்கிறேன். அப்பதான் எனக்கு என்ன ஆகும்னா இதோட ஹைட்டும் எனக்கு சேமா வரும் அப்படிதானே. இப்ப ம் நான் இதுக்கு மட்டும் ஹைட் டிஃப்ரெண்டா கொடுத்தேன்னா இது மட்டும் இப்படி தனியா வர்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் சேம் ஹைட் கொடுத்துருக்கேன். இப்போ பேக்ரவுண்ட் கலர். இப்ப இதுக்கு நம்ம வேற கலர் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தெரியுதா? ம் ம். இதுக்கப்புறம் இதுக்கும் நம்ம பேடிங் கொடுத்துக்கலாமா? கொஞ்சம் கூட்டுவோமா பேடிங்கா? இப்ப கொஞ்சம் உள்ள தள்ளி வருது இல்ல. சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபூட்டர் வந்து டிசைன் பண்ணோம் அப்படிதானே. ஃபூட்டர் மட்டும் தான் இன்னும் அதே இடத்துல இருக்கு. ஓகே. இப்போ ஃபூட்டருக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்ட் கலர் சாரி பேக்ரவுண்ட் கலர் நான் அதே லைட் ப்ளூவே வச்சுக்கிறேன். இப்ப என்ன இருக்கு, எனக்கு ஃபூட்டர் குட்டியா இருக்கு அப்படிதானே. ஸோ இப்ப ம் நான் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா அப்ளை பண்ண என்ன ஆகும்னா அது எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்ப 20 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன், கூடிடுச்சு. அதே மாதிரி நான் அலைன்மெண்ட். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படி கொடுத்துக்கலாம், சென்டர் அலைன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இப்ப இது ஒயிட் கலர்ல மாறிடுச்சா. இப்ப ம் நம்ம ஃபாண்டோட சைஸ் கொடுக்கலாமா, ரொம்ப குட்டியா இருக்குல்ல. ஃபாண்டோட சைஸ் ஒரு 25 பிக்சல்ஸ் கொடுத்தேன்னா ஃப்ரெஷ் ஆயிடும். ஓகேவா. இந்த மாதிரி ம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். புரிஞ்சுது. அவுட்புட் ஓபன் பண்ணி பார்க்கணும். இதுதான் லேஅவுட். குட்டியா இருக்கு. ம் ஓகேவா. நெக்ஸ்ட் போலாமா. ஆ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா மார்க்யூ. இந்த மார்க்யூ அப்படின்றது எதுக்குன்னா, நம்ம இப்ப இந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம் தெரியுமா. இப்ப நம்ம நியூஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் ரீட் பண்றதுக்கு தனியா ஒருத்தவங்க இருப்பாங்க. பட் கீழே என்ன ஆகும், நமக்கு கண்டென்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் தெரியுமா. இந்த தலைப்பு ம் செய்தி எல்லாம் பார்த்திருப்போம். கீழே வந்து என்ன இப்போ ஹெட்லைன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிதானே. சோ அது எல்லாமே இந்த மார்க்யூ டேக் யூஸ் பண்ணிதான். சோ ஒரு விஷயம் வந்து மூவ் ஆயிட்டே இருக்குது. ஓகேவா. சோ சின்ன அனிமேஷன் தான் இது. ஸோ இத வந்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், இமேஜுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மார்க்யூட்டாக. ஸோ ஹரிசாண்டல் அதாவது இப்படியும் மூவ் ஆகலாம், இப்படியும் மூவ் ஆகலாம். ஸோ அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த டைரக்ஷன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து நமக்கு மூவ் ஆகும். ஓகேவா. ம் ஸோ லெஃப்ட், ரைட்டு, டாப், டவுன் எப்படி வேணாலும் நமக்கு மூவ் ஆகும். அதுக்கு வந்து டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. So அதுக்கான சின்டாக்ஸ் தான். சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேக் வந்து மார்க்யூ டபுள் இ யூஸ் பண்ணணும், சிங்கிள் இ கிடையாது. டபுள் இ யூஸ் பண்ணணும் டேக்ல. ஓகேவா. ஸோ மார்க்யூ போட்டுட்டு சம் சாம்பிள் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ஹேஷ் போட்டு இந்த மார்க்யூ டேக்கை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா. ஆ இப்போ என்ன ஆகுது, இப்போ இதுல பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ as well as பாடிக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்யூக்குள்ள வெல்கம் டு இன்ஃபோஸ் மைட் அப்படின்னு கொடுத்துட்டு மார்க்யூவா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இந்த சைட்ல இருந்து அதாவது ரைட் டு லெஃப்ட் பார்க்க இது என்ன ஆயிட்டே இருக்கு, மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா. ம் இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது. இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன உண்டு அப்படின்னா சில ஆட்ரிபியூட்ஸ் நமக்கு உண்டு. இப்போ இதோட வித்தை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹைட், டைரக்ஷன் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வித்னா நார்மலா சொன்ன மாதிரி இங்க இருந்து இது வரை எவ்வளவு வேணும் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்குறது. ஹைட்னா மேல இருந்து கீழே வரை கொடுக்குறது. நார்மலா நம்பராவும் கொடுக்கலாம், ஆர் நம்ம பெர்சன்டேஜ்லயும் கொடுத்துக்கலாம். ஓகேவா. நார்மல் நம்பரா கொடுத்தோம்னா பிக்சல்ஸ்ல எடுத்துக்கும், பெர்சன்டேஜ்ல கொடுத்தா பெர்சன்டேஜ்ல எடுத்துக்கும். ஓகேவா. ரைட். ஆ இது எல்லாமே இந்த ஹைட் அண்ட் வித் எதுக்குன்னா நம்ம மார்க்யூ டேகுக்கு அப்ளை ஆகும் நமக்கு. ஓகேவா. அண்ட் டைரக்ஷன் அப்படின்றது எனக்கு எந்த பக்கம் பார்க்க போகணும், லெஃப்ட் டு ரைட் போகணுமா, இல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட்ல பார்க்க போகணுமா, இல்ல மேல பார்க்க போகணுமா, கீழே பார்க்க வரணுமா. சோ அந்த மாதிரி வைக்கிறது தான் டைரக்ஷன். சோ எந்த பக்கமா எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்றது சொல்லுது. ஓகேவா. அண்ட் ஸ்க்ரோல் டிலே அப்படின்னா என்னோடது டிலேனா என்னது, மெதுவா போறது அப்படிதானே. சோ ம் எவ்வளவு ஸ்லோவா எனக்கு அந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகணும் அதை சொல்றதா எனக்கு ஸ்க்ரோல் டிலே. ஓகேவா. ஸ்க்ரோல் அமௌண்ட் அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடா எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஓடணும் அப்படின்றத சொல்றதா ஸ்க்ரோல் டிலே. சாரி ஸ்க்ரோல் அமௌண்ட் எவ்வளவு ஸ்பீடா அது மூவ் ஆகுது அப்படின்றத சொல்றது. ஓகேவா. நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுல யூஸ் பண்ணிருக்காங்களா. சோ மார்க்யூ அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், வித் 60% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இதோட வித் எனக்கு என்ன ஆயிருக்கும், 60% வரை எனக்கு ஆக்குபை ஆயிருக்கும். அண்ட் டைரக்ஷன் அப்னு கொடுத்ததால எனக்கு என்ன ஆகும்னா கீழ இருந்து மேல பார்க்க மூவ் ஆகும். ஓகேவா.
அண்ட் ஹைட்ல என்ன கொடுத்துருக்கேன் 100 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேகோட ஹைட் எனக்கு 100 பிக்சல்ஸ் வர போகுது. ஓகேவா? அவ்வளோ ஹைட் புரியுதா? மூவ் அவ்வளோ ஹைட் மூவ் ஆகுமா அது ஹைட்டுனா? இல்ல, எப்படி சொல்றது, நான் உங்களுக்கு பண்ணி காட்டவா? நீங்க லைவா பாத்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் நமக்கு அது எப்படி ஆ மூவ் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுலயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. பிஹேவியர் ஸ்க்ரோல் அப்படின்னா அது எப்படி எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்றத சொல்றது, அதான் அதோட பிஹேவியர். ஓகேவா? டைரக்ஷன் லெஃப்ட் கொடுத்தனா லெஃப்ட் போக போகும். ஸ்க்ரோல் அமௌண்ட்னா அதோட ஸ்பீடை சொல்றது. இந்த ஸ்பீடு 1 கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன ஆகும், இதுக்குள்ள என்ன இருக்கு, எனக்கு ஸ்லோ ஸ்க்ரோல்னு இருக்கு, அப்ப இது மெதுவா வரும். ஓகேவா? பட் இதுலயே பாருங்க, நான் ஸ்க்ரோல் அமௌண்ட் 12 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து எனக்கு டக் மூவ் ஆயிடும். புரியுது புரியுது. ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த விஷுவல்ல பண்ணி காட்டுட்டுமா? ஆ ஓகே, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. ஓகே, இதுலயும் அதேதான். பட் இதுல வந்து எக்ஸ்ட்ரா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் மட்டும் எனக்கு வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ பிஜி கலர் ஸ்கை ப்ளூனா எனக்கு என்ன ஆகும், இந்த டேகுக்கு மட்டும், அதாவது இந்த மார்க்யூக்கு உள்ள இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவா வரும். புரிஞ்சுதா? புரிஞ்சது புரிஞ்சது. நம்ம விஷுவல் போமா? ஆ ம். இப்போ இந்த பாடிக்குள்ள தானே எழுதணும். சாரி, பாடிக்கு உள்ள எழுதணும். பாடி விட்டு வெளியே வந்துடக்கூடாது, உள்ளதான் எழுதணும். ஓகே, நான் இப்ப இதுல என்ன பண்ண போறேன், மார்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்க போறேன். டபுள் இ கொடுக்கணும், சிங்கிள் இ கொடுத்துடக்கூடாது. வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இங்க நம்ம வந்து ஒரு 2 பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் லெஃப்ட்ல இருந்து என்ன பண்ணுது அது, சாரி ரைட்ல இருந்து அது டிஃபால்ட்டா லெஃப்ட் போகுது. லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது, அப்படிதானே? ஆ சரி, இப்படி மூவ் ஆகுறது தான் மார்க். ஓகேவா? சோ இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், இது பக்கத்துலயே இதோட வித்தை நான் செட் பண்ண போறேன். ஸோ வித் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு 60% கொடுத்துட்டேன்னா இப்ப இதுல பாருங்க, வித் 60% தான் இருக்கு. வெயிட், நான் ஹைட் கொடுத்துக்கிறேன். ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஒரு 100 பிக்சல்ஸ். ஹைட் வந்து நம்ம இந்த அப் டைரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டா தெரியும். இங்க தெரியுதா? ஆக்சுவலா எனக்கு இதுக்கு முன்னாடி வச்சப்போ இந்த விட்டு கொடுக்காதப்போ எனக்கு இங்க இருந்து மூவ் ஆயிட்டே இருந்தது, அப்படிதானே? சோ இப்ப ம் எனக்கு எப்படி மூவ் ஆகுது, இங்க இருந்து மூவ் ஆகுது, தெரியுதா? ஆ நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது வச்சோமா, வச்சா நமக்கு வந்து ஸோ எங்கேருந்து எங்க வரைக்கும் மூவ் ஆகணும் லிமிட் கொடுக்கறது தான் வந்துட்டு. வித் அண்ட் ஓகே ஹைட் ஓகே 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 ஓகே. சொல்லுது. இப்ப தெரியுதா? இப்ப இந்த நான் ஹைட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், 100 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்ப இந்த மார்க்யூ டேகோட ஹைட் பாருங்க, 100 பிக்சல்ஸ் வரதான் எனக்கு அந்த ப்ளூ இருக்கு, தெரியுதா? ஆ 60 பிட் வந்து இது வரதான் இருக்கு. சோ அதனாலதான் எனக்கு இங்க இருந்து அந்த வெல்கம் வந்து மூவ் ஆகுது. இதே நான் பிட் கொடுக்கலன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும், இங்க இருந்து எனக்கு இந்த வெல்கம் மூவ் ஆயிட்டு வந்திருக்கும். ஓகேவா? அண்ட் தென் நம்ம என்ன வைக்கணும், டைரக்ஷன் வைக்கலாம்னு சொன்னேன், அப்படிதானே? ம் இதுக்கு பக்கத்துலயே நம்ம டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் ஈக்குவல் டு டபுள் கோட்குள்ள இப்ப நான் அப் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த கீழ இருந்து மேல போகுதா? ஆ ம். இதுவே நான் டவுன் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், மேல இருந்து கீழே பக்கம் வரும். இப்ப ரைட் கொடுத்தேன்னா இங்க இருந்து இப்படி ரைட் சைட் பக்கம் மூவ் ஆகும். புரியுதா? புரியுது புரியுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் அமௌண்ட் பார்க்கணும், அப்படிதானே? ஆ இதே வந்து லைட்டா ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு, இப்போ வந்து லேக் ஆன மாதிரி போகுது. அது வந்து எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. இப்போ ஆ போதா? ஆ ஓகே ஓகே. இது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம கரெக்டா வந்துடும். ஓகேவா? இப்போ ஸ்க்ரோல் அமௌண்ட் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 20 வைக்கிறேன். முன்னாடி விட இப்ப கொஞ்சம் ஸ்பீடா போகுதா? ஸ்க்ரோல் அமௌண்ட் நான் ம் கம்மி பண்றேன். கம்மி பண்ணி காட்டுறேன். 1 கொடுத்தா என்ன ஆகுது, கொஞ்சம் அதோட ஸ்பீடு வந்து நமக்கு ஹையா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். ஓகேவா? ஓகே ஓகே. புரிஞ்சுதான் மார்க்யூ டேக்? புரிஞ்சுது புரிஞ்சுது.
வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு செஷன்ல? இல்ல மேம். இல்ல, இல்ல. ஸோ நேத்திக்கான கோட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஆக்சுவலா இன்னும் பண்ணி பார்க்கல. இன்னைக்கு தான் நாளைக்கு தான் பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன் எல்லாத்தையும். ஆ ஆ நேத்து கொஞ்சம் ஓகே. ஒர்க் இருந்துச்சு. ஓகே. நான் டெய்லி சப்போஸ் பண்ணி டவுட் வந்தா பார்க்க நாளைக்கு முடியல. கேட்கிறேன் நானு. ஆ? ஓகே ஓகே. டெய்லி பண்ணி பார்க்க முடியலன்னா வீக்லி ஒன்ஸ் ஆவது பண்ணி பாருங்க. ஓகேவா? பண்ணி ப்ராக்டிஸ் ஓகே. பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டேக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நிற்கும். ஸ்டோர் ஆகும் மைண்ட்ல. ஓகே. ஷூர். ஆ ஓகே மேம். சரி ஓகே. இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க் யூ, தேங்க் யூ.